புரிஞ்சது இல்லையா? இப்போ ஐடியாஸ் சொல்லுங்க. ஓகே ஓகே, அந்த பார்க்ல எப்படி ரொமான்டிக்கான ஷாட்ஸ் எல்லாம் வைக்கலாம்னு சொல்லுங்க. இது என்ன பெரிய விஷயமா? எத்தனை படத்துல பாத்துருப்போம். ஹீரோ ஹீரோயினை கூட்டு ரோலர் கோஸ்டர்ல போவாங்க. அவங்களுக்கு பயம் வரும். உடனே ஹீரோவோட கைய அவங்க பிடிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா நமக்கு ஏத்த ஷாட்ஸ் வரும்போது அப்படியே ஷூட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியும் இல்லனா ஏதாவது பயந்து அவங்க ஓடும் போது இவர் போய் காப்பாத்துற மாதிரி சீன் வைக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பாத்துப்பாங்க. என்ன நான் ஏதோ 100 பொண்ணு லவ் பண்ண மாதிரி என்னைய பாக்குறீங்க? நானே இத படத்தை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். அப்ப நீ உன் லவரோட அங்க போனதில்ல. ஒரு நாள் நீயும் நானும் அங்க போலாம், சரியா? சரி, வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்தா கொடுங்க. மேடம், நம்ம வேணா ஒரு சிங்கரை வர சொல்லலாமா ரொமான்டிக்கான சாங் பாடுறதுக்கு? எஸ், தாராளமா கூப்பிடுங்க. ஆனா அவங்க நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்துக்கணும். அதையும் பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, எந்த ஐடியா வந்தாலும் இமிடியேட்டா என்கிட்ட சொல்லணும், புரியுதா? இங்க பாருங்க, நான் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதனால என்கிட்ட யாரும் எந்த ஐடியாஸும் கேட்க மாட்டாங்க. எனக்கு சூப்பர் ஐடியா ஒண்ணு வருது. ஆனா அது ஒத்து வருமானு தெரியல. ஆனா அது ரியாலிட்டியா இருக்கும். அதாவது நம்ம ஆபீஸ்லயே 6 கப்பல்ஸ தேர்ந்தெடுத்து, அதாவது ரியலா லவ் பண்றவங்கள தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கே தெரியாம அவங்கள நான் ஷூட் பண்ண போறேன். அந்த ஷூட்க்கு அப்புறம் வேணும்னா நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கலாம். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. சனம், அந்த பார்க் கிட்ட தான் நம்ம லொகேஷன். அங்க ஒரு ரொமான்ஸான சீன். என்னோட வேலையை நான் பெஸ்டா பண்ணுவேன். நீங்க எதுவும் சொல்ல வேணாம். சந்தோஷம், நான் உன்னை நம்புறேமா. இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த ஐடியா வந்தாலும் தயவு செஞ்சு ஐலண்ட் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப கான்பிடென்ஷியலா இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. என்னது? நீ அவ கூட இருக்கிறவள் தானே? உண்மையில தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சும்மா உளராத. என்ன விஷயம்? ஜான், உங்ககிட்ட நான் ஐலண்ட பத்தி பேசுறத வந்திருக்கேன். அப்படியா? என்ன விஷயம் சொல்லு. ஐலண்ட் எப்படியாவது இந்த ஆபீஸ விட்டு போயிடணும். அவ தேவையில்லாம பல விஷயத்துல தலையிடுறா. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அவ இருக்கிறது நமக்கு ஆபத்து. பாத்தீங்களா, நம்மள பாத்துக்கிட்டே போறா. நம்ம என்ன பேசுறோம்னு யோசனை பண்ணிட்டே போவா. இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஒரு கன்சல்டன்ட்டா அவ நமக்கு தேவைப்படுறா, அவ்வளவு. சரி, அனுப்பலனாலும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவ பாக்குற பார்வையில ஒரு திமிரு இருக்கு, நடக்கிற நடையில ஒரு திமிரு இருக்கு. அவ ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டுறா. அது நம்ம கம்பெனிக்கு செட்டே ஆகாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சது. நீ டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். சரி, ஓகே. காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல, இது காஃபி டைம் கிடையாது. இல்ல, அப்படியே நான் ஏதாவது குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா எனக்கு ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணி குடிக்க கொடுங்க. இதுக்கு நான் நோ சொல்லவே மாட்டேன். சரி, ஓகே, நான் ஆர்டர் பண்றேன். ஓகே, நானும் வெயிட் பண்றேன். ஓகே, இந்த ஷூட்டோட ஃபுல் பிளானை ரெடி பண்ணிட்டு நான் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். சரி, அப்புறம் பார்க்கலாம். ஹாய், ஆரோன் அண்ணா இப்போ வந்துருவாரு. ஓ, அப்படியா தம்பி? ரொம்ப சந்தோஷம். அவர் இப்ப இல்ல, அடுத்த வருஷம் வந்தா கூட நான் அப்படியே உட்காந்துட்டு போக. நீ என்ன இப்படி பாக்குற? கொஞ்ச நேரம் இருமா, நம்ம கிளம்பிடலாம். இன்னைக்கு என் டார்லிங் வீட்டுக்கு போறோம். கொஞ்சமாவது மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்க வேணா? அந்த இடத்துக்கு போயிட்டு மொக்கையா நிக்க முடியும்? எங்க பாரு, நீ சாதாரணமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப அழகா இருப்ப. இப்ப எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? இது ரொம்ப அவசியமா? அதுவும் இவ்வளவு பெரிய சரவுண்ட்ல நீ எப்பதான் தெரிஞ்சு வெளியே வர போறியோ? இங்க பாரு, இதெல்லாம் மட்டும் பொண்ணுங்க கவனிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கவனிப்பாங்க. நீ ஜான் மாதிரி ஆளோட கண்டிப்பா போட்டி ஆகணும். ஓகே, போதுமா தாயே? உன்னோட அட்வைஸை கொஞ்சம் நிறுத்தி மத்த எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீயே பாத்து பண்ண எனக்கு தெரியும். முதல்ல போய் ஆளுங்களை கூப்பிட்டு நமக்கு டைம் ஆயிடுச்சு. இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஹாய், வெல்கம். ஓ, நீங்க தான் ஆரோனா? ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணு. இப்ப எப்படி இருக்க? ஓகே தான்.
நல்லா இருக்கல? தேங்க்யூ தேங்க்யூ, எனக்கு தெரியும். இந்தாங்க ஸ்கிரிப்ட நான் எழுதிட்டேன். தேங்க்யூ சோ மச். இதத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். அதுக்காக தான் நானும் ஃபாஸ்டா முடிச்சேன். இது ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா இதுக்குதான் நீ இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்டியா? பப்பி அடிபடுற மாதிரி காட்டினா அவளுக்கு எப்படி ரொமான்ஸ் வரும்? நீ போய் வேற எழுதிட்டு வா போ. ஏன் இந்த ஊர்ல பெட்ல வசி இல்லையா என்ன? எனக்கு பெட்டுனாலே பிடிக்காது, அதனால அந்த கான்செப்ட நான் வெறுக்கிறேன். தயவு செஞ்சு நீ வேற எடுத்துட்டு வா போ. ஆஹா, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. இங்க பாரு, நான் இருக்கிற கோவத்துல உன்னை நல்லா திட்டிடுமா பாத்துக்கோ. அப்ப நான் திரும்ப எழுதிட்டு வரணுமா? கண்டிப்பா எழுதிட்டு வரணும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆ நீ வந்துட்டியா? எதுக்காக வந்த? அண்ணன் உன்னை கடையில தான வெயிட் பண்ண சொல்ல. கூடாம இரு. சைலண்டா வந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தேன். கண்டிப்பா அவர் என்ன எதிர்பார்க்க மாட்டாரு, அதனால சைலண்டா அவர் பின்னாடி போய் நிக்க போறேன். நான் வெயிட் பண்ணுவேன். வந்து சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். வெயிட் வா. சரி, இதையும் எடுத்துட்டு போ. சரி, ஓகே சார். அப்புறம் என்னாச்சு, நீ எழுதி முடிச்சிட்டியா? ஆமா, அது முதல்ல உங்ககிட்ட தான் காமிக்கணும்னு வந்திருக்கேன். அம்யூஸ்மெண்ட் பார்க்க பத்தி கொஞ்சம் எழுதிருக்கேன், நீங்க படிச்சுட்டா கொஞ்சம் நல்லா அது இருக்கும். கூட ஓகே. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஸ்கிரிப்ட் ஓகே தான். தேங்க்யூ. இது என்கிட்ட இருக்கட்டும். ஏன்னா வேற யார்கிட்ட கொடுத்தா சிரிச்சிருவாங்க, நான் சிரிச்ச மாதிரி. ஸ்கிரிப்ட் எழுத தெரியலன்னா எழுத தெரியலன்னு சொல்லலாம்ல. எதுக்கு அறகுறையா எழுதிட்டு வந்து என் மானத்தை வாங்குற? இதோ இப்படிலாம் கவியரசியோட வார்த்தைகளை நீங்க அவமானப்படுத்துறீங்க. கவியரசியா? சரி, இந்தா இது நீயே வச்சுக்கோ. நீ எழுதி இருக்கிற உன் வார்த்தைகளை நீயே படிச்சு ரசிச்சுக்கோ. இவங்களா ரசனையே இல்லாதவங்க. சரி, ஓகே, தேங்க்யூ சோ நோ மச். ப்ராப்ளம், யூ வெல்கம். ஏந்தா இப்படி பறக்குறீங்களோ தெரியல. உங்க வாய் அசைப்படாம ஒரு 5 நிமிஷம் இருக்காதா? கொஞ்சம் உங்க வாய் அடக்குங்க, அது உங்களுக்கு தான் நல்லது. என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏன் இந்த நாள் இப்படி போயிட்டு இருக்கு? ஒரு பக்கம் பொண்ணுங்களோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் உங்களோட மறதி. அம்மா பொட்டாட்டி, இதுக்கு நான் ஏதாவது மறந்துட்டானா சொல்லுமா? நீ என் மேல ஒன்னும் கோவமா இல்ல? நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. என்னை பத்தி இன்னும் நீ புரிஞ்சுக்காம இருக்கியே. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நீ என்னை விட்டு கொடுத்ததே இல்லையே. அப்படி இருக்கும்போது சமைச்சு வச்சத நீ எனக்கு கொடுக்காம இருந்ததே இல்ல. நான் எப்பவும் திருட்டே இருக்கேன்னு என்ன நீ கம்ப்ளைண்ட் பண்ற. உனக்கு சமைச்சு போட என்ன கேடு வந்துச்சு? கஷ்டப்பட்டு உழைக்கிறது வயிறு நிறைய சாப்பிடறதுக்கு தான். இப்படி சமைச்சு வச்சுட்டு கண்ணெதிர சாப்பிடக்கூடாதுன்ற. அப்ப எடுத்துட்டு வெளில போயிடு, வெளில போயிடு, வெளில போயிடு. இங்க பாருங்க, எத்தனையோ விஷயங்களை மறக்கறீங்க, ஆனா சாப்பிடுற விஷயத்தை மட்டும் மறக்க மாட்டேங்கிறீங்களே. அது பசிமா. நீ எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் சாப்பாடுமா. உன்னையும் சாப்பாட்டையும் பக்கத்து பக்கத்துல வச்சா யாருக்கிட்ட போய் நான் நிப்பேன்னு உனக்கு தெரியும்ல. எப்படி தெரியாம இருக்கும்? நான் அனுபவிச்சிருக்கேனே. என்ன விஷயம்? எதுக்காக என்ன கூப்பிட்டு இருந்தீங்க? ஓ,
கூப்பிட்டதுக்கு காரணம் சொல்லணுமா? காரணம் இல்லாம உங்களை கூப்பிடக்கூடாதோ? இங்க வா. கூப்பிட கூடாது. என் ஸ்கிரிப்ட் பிடிக்கலன்னு தூக்கி போட்டீங்கல்ல, அப்புறம் இருக்கு. உண்மையதானே சொன்னேன். இப்பவும் அப்படிதான் பேசுறீங்கல்ல? அதுல உள்ள வரிகள் எல்லாம் பார்த்தா குழந்தைத்தனமா இருந்துச்சாதான். ரொமான்டிக்கா இல்லையா உங்களுக்கு? ரொமான்டிக்கா இல்லன்னு சொல்றதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நீ உன் மனசுல உள்ளதை எழுதியிருக்க, என்ன நினைச்சு அதை எப்படி நான் வெளியில ஷேர் பண்ணிக்க முடியும் சொல்லு? ஏற்கனவே நம்மளை பத்தி நிறைய காசிப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனாலதான் வேணான்னு அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? அப்ப நான் வேற ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுறேன். ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா டைம் எடுத்து எழுது, அவ்வளவுதானே. நீ எப்ப உங்க வீட்டுல நம்மளை பத்தி பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போற சொல்லு? சரி, ஏமாத்த மாட்டல்ல? ஏன்னா ஆபீஸ்க்கு வந்தா நீ வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுற, உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏன்னா டைம் ஆயிட்டு இருக்குல்ல, அதனால தான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னோட சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்ப கேக்குறேன்னு என்னோட இடத்துல இருந்து நீங்க பாருங்க. சரி, கோச்சிக்காத, நான் உன்னை ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணல. சரி, நீ கோச்சிக்கலன்னா நான் உனக்கு இப்போ ஒரு அட்வைஸ் கொடுக்கலாமா? சரி சொல்லுங்க. கேளு. நீயாவே இரு. ஓகே. மாறவே கூடாது. ஓகே. இதே மாதிரி நீ என்ன எப்பவுமே ஜாஸ்தியா லவ் பண்ணணும். இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க. யாராவது பாத்துட்டு போறாங்க. நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னு கேட்டல, அதுக்கு ரீசன் இதுதான். அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, நில்லு. இப்படிலாம் ஏமாத்தாத. இது போங்க, எனக்கு நல்லா தெரியும். ஓடாத, நில்லு. எனக்கு நீ கொடுத்தத நான் 2ஆ திருப்பி கொடுப்பேன், ஓகேவா? சரி, எனக்கு டைம் வரும், அப்ப இருக்கு உனக்கு. ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு, அதெல்லாமே நான் கொடுத்தேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட கிடைக்கல. அது யாருக்கும் பிடிக்கலையா? வேடிக்கையா இல்ல? நான் ஒன்னு சொல்லட்டுமா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடி ரெடி பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு இப்பதான் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? அப்ப 6 மாசமா உன்னோட ஸ்கிரிப்ட ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? நீ அந்த மாதிரி. ஆனா நான் அப்படி இல்ல. என்னோட ஸ்கிரிப்ட்லாம் சீக்கிரமே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு அவங்க எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு சின்னதா ஒரு ஐடியா கூட. எதுக்கு இப்ப கிளம்புற? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு வேலை இருக்கு, அர்ஜென்ட்டா போகணும். தப்பா எடுத்துக்காத. இப்போ என்னால உங்ககிட்ட பேசவும் முடியாது, ஐடியாஸும் தர முடியாது. சாரி. ஆனா உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணல. என்னம்மா ஐடியா கொடுக்கறேன்னு சொல்லி அழுதியே, அதெல்லாம் மறந்துட்டு தான் பேசுறியா நீ? எனக்கு ஒரு உதவின்னு தேவைப்படுறப்ப வேலை வந்துருச்சு, பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நீ கிளம்ப பாக்குறல. இங்க பாரு, நான் நினைச்சா உன்னை அந்த ஆபீஸ்ல இருந்து அனுப்பிடுவேன். இது நான் உனக்கு கொடுக்கற கடைசி வார்னிங்கா இருக்கட்டும். சாரி. என்ன சாரி? என்ன கோவமாக்கி விட்டுட்டு சாரியா? எனக்கு சாரி கேட்டாலே பிடிக்காது. இப்ப நீ பிளாக் லிஸ்ட்ல சேர்ந்துட்ட. இத நான் மறக்கவே மாட்டேன். நல்லா கேட்டுக்க.
என்கிட்ட புது ஐடியாஸ் வேணும்னு சொல்லி நீ வந்தனு வை, அப்ப உன்னை இந்த மாதிரி அடிச்சு விரட்டிடுவேன். கேட்டுச்சா உனக்கு? மரியாதையா நடந்துக்கோ. வாவ், செமையா இருக்கு. நைஸ் கைஸ், கீப் கோயிங். கொஞ்சம் பாருங்களேன் எதுக்கு இந்த மாதிரி சுத்தி டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன பண்றது ஒண்ணும் புரியாம போயிடும். நான் தான் சொல்றேன், ஒருத்தர வாங்கன்னு எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. எங்க இருக்க போன் வருது, நான் பேசிட்டு அதுக்கு அப்புறம் வர போங்கன்றல. ஹலோ சொல்லு ஹயா, எப்படி இருக்க ஜேஜே? அத கேக்க தான் ஃபோன் பண்ணியா? இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன நசிக்கிட்டு இருக்காங்க. அத வேணா சொல்லவா நசிக்கிட்டு இருக்காங்கன்னு. எல்லாரும் சேர்ந்து இந்த ஐடியா ஓகேவா அந்த ஐடியா ஓகேவான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு குரூப்பும் என்கிட்ட வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு தலை மேல உட்கார்ந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க. தெரியுமா உனக்கு? என் பிரச்சனை தெரியாம நீ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி சொல்லு, என்ன விஷயத்துக்காக நீ கால் பண்ண? I'm so sorry, நீ பிஸியா இருக்கன்னு புரியுது. அது வந்து எனக்கு ஒரு கோச்சிங் தேவைப்படுது. அத நீ கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அத நான் தெளிவா சொல்றேனே. உன்னால இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? என்னால எப்படி வர முடியும் சொல்லு? நாளைக்கு ஷூட் வேற இருக்கு. அதுக்கு முன்னாடி சில அப்ரூவல்ஸ் எல்லாம் பண்ணனும். இன்னும் சொல்ல போனா ஷூட்டோட அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன சொதப்பலாச்சுன்னு வச்சுக்க என்னதான் போட்டு சாத்துவாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமா இருக்கு. இந்த லைட் ஹவுஸ் பண்ற வேலை இருக்கு, என்னால பொறுத்துக்கவே முடியல. அதோட ஆர்டிஸ்ட் டேட், இன்கம் டாக்ஸ், அது இதுன்னு என்ன சுத்தி ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த ஷெட்யூல்ல உங்ககிட்ட எப்படி என்னால பேச முடியும் சொல்லு பார்க்கலாம்? வர முடியுதுன்னு சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாம். எந்த பொண்ணுங்க ஆம்பளைக்கு வேலை இருக்கு வரமாட்டேன்னு சொன்னா நம்ப போறீங்க? அவன் வெட்டியா இருக்கான், சீன் போறான், இப்படித்தானே நீங்க பேசிப்பீங்க. அது சரி, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. கண்டிப்பா அது நீ வந்தா மட்டும்தான் முடியும். என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர பாரு, ஓகேவா? இப்படி நான் எல்லாருக்கும் தேவைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆபீஸுக்கு தேவை, வீட்டுக்கு தேவை. ஒரு நிமிஷம் இரு, என் ஷெட்யூல பாக்குறேன். போன் பேசுற நேரத்துல எல்லா வேலையும் பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங் 4 to 5 ஆபீஸ், 5 to 6 எல்லாருக்கும் காஃபி கொடுக்கணும். சரி, நான் 6 மணிக்கு மேல ஃப்ரீ ஆயிடுவேன். அப்ப வந்து உன்னை பாக்குறேன், சரியா? அப்படியே, ரொம்ப சந்தோஷம். நீ ஒத்துப்பண்ண எனக்கு தெரியும். ஜேஜே ஏதாவது ஃபைல்ஸ் நீ எடுத்தியா? என்ன பேசியா? நீ எடுத்தியா? அந்த ரூம்ல வேலை இருக்கு. தேவையில்லாம நீ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. இந்த ஆபீஸ்ல குண்டு ஊசி காணாம போனா கூட என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இவ்வளவு கோவப்படுற? யா, எங்க கூட பார்க்கலாம். இந்தாங்க. போன முறை மாதிரி இருக்காதுல, இந்த தடவை நல்லா பண்ணிருக்கல. நீங்களே பாருங்க, 2 வரி படிச்சதும் அப்ரூவ் பண்ணிடுவீங்க. இல்ல, இது அதை விட ரொம்ப மோசமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நீ எழுதவே வேணாம், விட்டு. நீ இன்னைக்கு ரொமான்டிக் மூட்ல இல்ல, அதனால விட்டு. சோ நான் ஏதாவது ட்ரை பண்ணாதான் உண்டு. என்னது? என்ன? என்னாச்சு சொல்லு. நீங்க நடிக்கிறீங்க. நான் எதுக்கு நடிக்க போறேன்? நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? நீங்க நல்லா நடிக்கிறீங்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கோவப்படுத்தி பாக்குறீங்க, ஆனா அதெல்லாம் நடக்காது. நான் எழுதுற எல்லாத்தையும் நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க. இல்ல இல்ல, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இத சாக்க வச்சு நீங்க ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவீங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நம்ப மாட்டேன். நிஜமா தான் சொல்றேன். எனக்கு சீரியஸாவே பிடிக்கலனா பரவாயில்ல. இந்த கதை எப்படி எடுத்துக்க முடியும்? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணு போ. ஏன்னா நம்ம இதை வச்சுதான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? எனக்கு சிரிப்பா வருது. நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். முடியல. சரி, ஓகே, உன்னை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி இல்ல. கோச்சுக்காத. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. சோ இந்தா, நீயே கொண்டு போய் இத குப்பத்தட்டியில போட்டுரு. எனக்கு ஃபீல் ஓவரா இருக்கணும் சனே. உன்னோட வரிகள்ல கூட எக்ஸ்பிரஷன் அதிகமா இருக்கணும். நாம என்ன நினைக்கிறோங்கிறத உன் வரிகள் சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது எழுதி கொண்டு வாங்க. சோ உங்களுக்கு இந்த ரொமான்டிக் பத்தல? இவ்வளவுதான் உங்களோட ரொமான்டிக் இல்ல? எங்க அப்பா சொன்ன வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கல, என்ன சொல்லணும்? இங்க உட்கார்ந்து சிஸ்டம் பாத்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ரொமான்ஸ் வருமா? அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். ஓகே ஓகேவா? டைம் எடுத்து பொறுமையா எழுது. அவ்வளவுதானா? வேற ஏதாவது ஞாபகம் வந்தா கூப்பிட்டு, நான் சொல்றேன். இங்க பாருங்க, என்னால போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்ப. ஸ்கிரிப்ட்ல ஏதாவது பிரச்சனைனா
நீ வேணும்னா ஓல்கன் கிட்ட தாராளமா ஹெல்ப் கேளு. என்ன மேல மேல வெறுப்பேத்துறீங்க. அவங்கிட்ட ஹெல்ப் கேக்குற அளவுக்கு நான் இருக்கேன். இவங்கள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. என்ன பண்ணாதான் இவங்க அப்ரூவல் கொடுப்பாங்கன்னு தெரியல. இங்க இப்படிதான் டைம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. சனிமோட ஸ்கிரிப்ட் ரொம்ப கேவலமா இருக்கு. பெட்டர் நீ பண்ணதே நல்லா இருக்கு, அதே வச்சுக்கோ. சரி லிசன் காய்ஸ், இன்னைக்கு வேலை முடிஞ்சது, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. ஆனா நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. தேங்க்யூ சோ மச். see you. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இதுக்கும் சேர்த்து பழி வாங்குவேன். சனிம், என்ன பிரச்சனை எங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரி, என் கூட வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு சொல்லுங்க. வா, நான் சொல்றேன். எங்கக்கா? வாடி, வா. அக்கா ஒரு நிமிஷம், நீ எங்க கூட்டிட்டு போற? முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்றியா? நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு என்ன கேக்குற? சனம், என்ன சனம், எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க? அக்கா நீ முதல்ல எதை பத்தி பேசிட்டு இருக்கன்னு சொல்லு. சொல்றேன். புரிஞ்சு போச்சு. நான் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற, ஜான் கூட ரொம்ப நெருங்கி பழகுறேன்னு நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க. யார் யார் முன்னாடி நான் எப்படி பழகுறேன்னு எனக்கு தெரியும்க்கா. நீ இதை சீரியஸா எடுத்துக்காத. நாளைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ஒரு ஆட் ஷூட் இருக்குக்கா. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நீ மட்டும் இல்லக்கா, ஜான் கூட என் கூட இப்படிதான் விளையாடிட்டே இருக்காரு. ஆனா அவர் விளையாடுற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோவேன். நீ எதுக்காக எப்பவுமே இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்க சனம்? சரி, நான் சீரியஸா உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆனா நீ அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி, சொல்ல மாட்டேன். என்ன விஷயம் சொல்ல? சீக்கிரமா சொல்லுடி. நானும் ஜானும் நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு டேட்டிங் கூட போறோம். உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா சனம்? எதுக்காக ஒரு மாதிரி பேசுற? உன்னோட நடவடிக்கையும் இப்பெல்லாம் சரியில்லை. என்னாச்சு உனக்கு? ஏதோ பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தோணுது சனம். என்னக்கா நீ? நாங்க சீரியஸா தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு சினிமாக்கு போறோம், பீச்சுக்கு போறோம். இத ரகசியமா வச்சுக்கோ. சனம், இதோட நிறுத்து. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, புரியுதா? கனவு கண்டுட்டு இருக்க சனம். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவர் வேற, நம்ம வேறன்றத புரிஞ்சுக்கோ. அவருக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதடி. ஏக்கா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு கனவு காணணும்? சனம், உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம இந்த ஆபீஸ்ல வேலைக்காக வந்திருக்கோம். நம்ம சொந்த ஊர் இதுதான். ஆனா சேன் அப்படி கிடையாது. எப்ப வேணாலும் இந்த ஊரை விட்டு வெளியே போகலாம். வீணா உன்னோட மனசுல நீ ஆசையை வளர்த்துக்காத. இல்லக்கா, அவர் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. அது மட்டும் இல்ல, ஜானி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அத நீ நம்புறியா? பின்ன இங்க பாரு சனம், நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி யோசிக்காத. இப்பதான் நான் ஒரு விஷயத்துல பார்த்தேன். ரொம்பவே ஏமாந்துட்டேன். என்ன மாதிரி நீயும் ஏமாறக்கூடாதுன்னு தான் இப்படி சொல்றேன். நீ அவரை மறந்துட்டு உன்னோட வேலையை பாரு. சரி, அது என்னோட இஷ்டம். நான் பாத்துக்கிறேன்க்கா. பாசிட்டிவா பேச மாட்டியா? ஏன் உனக்கு எப்பவுமே பாசிட்டிவா பேச வராதா? சனம், நீ இப்ப காதல் மயக்கத்துல இருக்க. நான் இப்ப என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அக்கா ப்ளீஸ், நான் ஒரு லட்சியம் வச்சிருக்கேன். வேலை செய்யற இதே ஆபீஸ்ல நான் ஓனர் ஆகணும். அப்படி நடந்து வரதா இங்க எல்லாருமே பாக்கணும். சனம், ஒரு நிமிஷம் நில்லடி. சனம், நில்லுடி. எனக்கு பண்றதுக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சனம், லைலா, ஒரு நிமிஷம் வா. இது என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும். இத ஃபைனான்ஸ் ஆபீஸ்க்கு அனுப்பிடு. கண்டிப்பா. ஓகே மிஸ்டர் அம்ரே. டே, ஃப்ரீயா இருக்கியா? ORD ஹோல்டிங் கம்பெனி நீ ஆர்கனைஸ் பண்ணிட்டியா? இப்பதான் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். CEO கால் பண்ணாரு, அதான் கேட்டேன். அவரு நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சிருந்தாரா? என்னால நம்பவே முடியல. அவர் ஒண்ணு நினைச்சு என்ன நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டாரு. சனீம், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், தேங்க்ஸ். அன்னைக்கு ரிங் விஷயத்துக்கு அப்புறம் நான் உன்கிட்ட சரியாவே பேசல. நீ பழையபடி இப்போ நார்மலா இருக்க தானே? எல்லாத்தையும் மறந்துட்டு ப்ளீஸ் அதை பத்தி திரும்ப பேச வேணாம். நீங்களும் அதை நினைச்சு எதுவும் வருத்தப்பட வேணாம். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியவும் வேணாம். இல்ல, கண்டிப்பா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீயும் அதே மாதிரி இரு. சரி, ஓகே, அப்புறமா பார்க்கலாம். குட் ஆஃப்டர்நூன். இங்க ஜேஜே யாரு? குட் ஆஃப்டர்நூன். ஜேஜி இப்பதான் இந்த பக்கம் எங்கேயோ போனா. ஆமா, ஜேஜிக்கு நீ என்ன வேணும்? நான் அவரோட ஃப்ரெண்ட். நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். ஜேஜியோட ஃப்ரெண்டா? அவன் எந்த ஊருன்னு சொல்லு பாக்கலாம்.
இப்ப அது உங்களுக்கு ரொம்ப அவசியமா? உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன், உன் ஒர்க் எனக்கு சுத்தமா இது பிடிக்கலையா? என் மைண்ட்ல ஒரு 10% கூட உன்னோட ப்ராஜெக்ட்ல இல்ல. அதோட வந்துருச்சு. ஜோஜோ, ஜி ஜி நீ எதுக்கு இங்க வந்த? நம்ம ஊர்ல எல்லாருமே உன்னை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த பாக்ஸ கூட அவங்க உனக்கு தான் அனுப்பி வச்சாங்க. சரி போயிட்டு வரேன் ஜே ஜே. இங்க பாரு, பத்திரமா போயிட்டு வா. உன்னோட ஊரு ரொம்ப தூரத்துல இருக்கா என்ன? எதுக்கு வந்தோனே இந்த பாப்பா கிளம்பி போயிட்டா? எதுக்காக நீ அவளை அனுப்பிட்ட? தொடாதீங்க. பார்க்கலாம். இருங்க. சரி, தொடாதீங்கன்னு சொன்னேன். கொஞ்சம் என் பேச்ச கேளுங்க. இருங்க. நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வெயிட் ஜாஸ்தியா இருக்கு, நானே தூக்கிட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும், அது என்கிட்ட கூட. இது நம்ம 2 பேரும் சேர்ந்தே திறக்கலாம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் உனக்கு மட்டும் காட்டுறேன். ஏன்னா நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்பவே ஓபன் பண்ணலாமா? இல்ல, அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப என் கூட வா. நிஜமாவே நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? நீ நம்ம பாஸ் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டே. உஸ்மான் சனம் பண்றதை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். சான் மேல அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கா. டேட்டிங்க்கு போற, சினிமாக்கு போற, நீ என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கான். சான் மட்டும் அவளை ஏமாத்திட்டாருன்னா அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணுவா சொல்லு? அவ கண்டிப்பா இதெல்லாம் தாங்கிக்க மாட்டா. என்னால எதுவும் செய்ய முடியல. உன்னாலே முடியலன்னும் போது நான் எப்படி பண்ண முடியும்? நீ சான் மூலமா ஏதாவது ட்ரை பண்ணி பாரு. நான் அவரை தப்பான பர்சன் சொல்லல. அவர் ரொம்பவே நல்லவர் தான், எனக்கு தெரியும். திடீர்னு வேற ஏதாவது விஷயத்துக்காக அவளை விட்டுட்டு போயிட்டாருன்னா? நீ எம்ரே லவ் பண்றல? எம்ரே அவரோட தம்பி. அது மட்டும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்? சப்போஸ் உனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவளுக்கும் ஒர்க் அவுட் ஆகலாம்ல? எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். அவ சந்தோஷத்துக்கு அவளை விட்டுற. எம்ரே வேற, சான் வேறன்றத புரிஞ்சுக்கோ. இப்ப கொஞ்ச நாளா எம்ரே விஷயத்திலயும் நான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ், எனக்கு அவனை பத்தி எந்த விஷயமும் தெரிஞ்சுக்க தேவையில்ல. இந்த நேரத்துல அவனை பத்தி என்கிட்ட பேசாத. உஸ்மான், சாரி, நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நான் தான் தேவையில்லாம பேசிட்டேன். எனக்கு உன் மேல கோவலம் கிடையாது. நாம இத்தனை நாள் பழகிட்டு இருக்கோன்றதுனால தான் நீ என்கிட்டயும் உதவி கேட்டு வந்திருக்க. கண்டிப்பா என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். பட் என்ன, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு வழியை தேடணும். உஸ்மான், உன் பேச்சிலேயே என் மேல கோபமா இருக்குன்னு புரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது லைலா. இப்படி சந்தேகம் வந்துட்டா ஒத்துமையா இருக்க முடியாது. நான் ஃபீல் பண்ற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்துட்டேன். உஸ்மான், எதுக்காக இப்படி பேசுற? என்ன ஆச்சு? எனக்கு தெரியல. நான் எது பேசினாலும் அது என் கோவத்தை தான் பிரதிபலிக்குதா. இங்க உங்ககிட்ட பேசினா பழைய மாதிரி ஆயிடுவோன்னு தோணுது. வேணும்னா உன் பக்கத்துல இருந்து உனக்கு உதவி பண்ண பாக்குறேன். ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத. என்கிட்ட சாரியும் கேட்காத. நீ முதல்ல ரிலாக்ஸ் பண்ண. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். இங்க பாரு லைலா, நீ ஹாப்பியா எனக்கு அது போதும். இங்க பாரு, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுல போய் சர்ச் பண்ணா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன எதுவும் கூப்பிடாத. இத பார்த்து நல்லா கத்துக்க. இத அப்படியே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துன்னு வச்சுக்க, முடிஞ்சது. ரொம்ப அவ்வளவுதான். சந்தோஷம். ஜி ஜி, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சேல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியே போயிட்டு வரலாமோன்னு தோணுது. நீ கூட வருவல்ல? என்னது வெளியில வா? என்னால முடியாதுமா. எனக்கு ஆபீஸ்ல 1008 வேலை இருக்கு. நான் ஆபீஸ்ல இல்லனா அப்படியே ஆபீஸ் ஆடி போயிடும்ல. சரி, எனக்கு ஒரு நாள் முழுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் 2 or 3 hours கூட லஞ்ச் டின்னர் அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலாமே. நீ இதுக்காக தான் கூப்பிட்டியா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அந்த எல்லா வேலையும் விட்டு உனக்காக வந்தா ஜி, ஜி, நீ டின்னர் போனா அது போன கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. இல்ல, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசதான். சரி, நான் அதை இங்கே சொல்ல. பாத்தியா, தொட்ட உடனே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. இத நான் உன்கிட்ட சொல்றதுக்கு தான் வெளியே போலன்னு சொன்னேன். நான் தனியா இருக்கும் போதெல்லாம் எனக்கு என்னென்னமோ தோணுது தெரியுமா? நான் உன்னை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் எனக்கும் ஷாக் அடிக்குது. அத புடிங்கி போட்டுரு. ஓவர் வோல்டேஜ் உடம்புக்கு ஆகவே ஆகாது. ஜி ஜி, என்ன
நான் உன்னை காதலிக்கிறேன் ஜேஜே. என்ன பேச்சு பேசுறேன்? இதுக்காக தான் ஒரு ஆம்பளை பையன் தனியா வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னது. நீல அண்ணன் தம்பியோட பொறுக்கவே இல்லையா? ஒரு ஆம்பளை பையன் வீட்டுக்குள்ள வந்தா இப்படிதான் லைலா சொல்லிட்டு இருப்பியா? என்னோட கற்புக்கு பாதுகாப்பு இல்லாம தான் இந்த வீட்டுக்குள்ள நீ கூப்பிட்டுருக்கன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னால டென்ஷன் தாங்க முடியல. நீ வீட்டுக்கு வரும்போது ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கும் போது நான் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்துருக்கணும். ஆனா நான் இதுல ஒரு சொட்டு கூட குடிக்கவே இல்ல. அப்படியே வச்சிட்டப்ப. என்கிட்ட அந்த நினைப்போட பழகாத. கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, லவ் வேற. என்னால அதிகமா பேச முடியல. இப்பவே மூச்சு வாங்குது. இப்பவே தொண்டை கட்டிச்சு. நான் என்ன பண்றது எனக்கு தெரியல. நீதான் ஒரு நிமிஷம் இந்த நினைப்ப மறந்துட்டு எனக்கு போன் பண்ணு. இல்லனா எனக்கு போனே பண்ணாத, புரியுதா? பேசு, நான் கிளம்புறேன். செல்ல பொண்டாட்டி, இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு எதை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன். நானும் தாங்க. இப்போ அது உங்களுக்கு ஞாபகம் வந்தது. அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எப்படியோ 30 வருஷம் ஓடிடுச்சு இல்ல? இப்பவும் நீ இளமையோடு தான் இருக்க. ரொமான்ஸ் பண்ணது போதும், தள்ளி போங்க. இப்பதான் இதுங்களை பத்தி நினைக்க கூடாதுன்னு நினைச்சேன், வந்துருச்சுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க ஒட்டு கேட்டிருந்தா நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. இதே மாதிரி நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும். கண்டிப்பா இப்படியே தான் இருப்போம், கவலைப்படாதீங்க. அப்பா, இது என்னோட சின்ன பரிசு. பாருமா, நம்ம பொண்ணு என்ன பண்ணிருக்கா பாத்தியா? அடேங்கப்பா, கப்பல் ரிங்ஸா? நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? இதுல நம்மளோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு, என், அப்புறம் எம். நம்ம பசங்க பத்தியா எவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்காங்க. தேங்க்யூ டச்செல்லாம். தேங்க்யூ 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 சோ மச். என்ன மன்னிச்சிருங்க, பையனால எதுவும் வாங்கி தர முடியல. ஐயோ, நீ ஏமா அப்படிலாம் நினைக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்லம்மா. சும்மா சொன்னேன். நான் உங்க 2 பேருக்கும் பெரிய கிஃப்ட் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. ஐயோ, எதுக்கு 2 பேரும் இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்ப என்னம்மா எங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் அவசியமா? யோசிச்சு பாரு. நிஹாத், எனக்கு ஸ்மார்ட் போன். சனேம், இத வாங்குறதுக்கு உனக்கு ஏதுமா பணம்? எனக்கு இது பணம். அப்புறம் என்வலப்ல நீங்க என்கிட்ட பணம் போட்டு கொடுத்திருந்தீங்கல்ல, அந்த பணத்துல தான் நான் இத வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். உங்க பணத்துல தான். ஐயோ அப்படியா? தேங்க்யூமா. அப்படியா? தேங்க்யூ. அம்மா, இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஸ்மார்ட் போன் வந்துருச்சுன்னு தினம் வீடியோ கால் பண்ண கூடாது, சரியா? அப்புறமா புடிங்கிடுவேன். அதெல்லாம் நீ சொல்லாத, நான் பண்ணுவேன். அழகா இருக்கு. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஜாக் வந்துட்டாரு. இருங்க, நான் போய் யாருன்னு பாக்குறேன். உங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவர் எதுக்கு வந்திருக்காரு? வெல்கம். தேங்க்யூ so much. நான் உள்ள வரலாமா? ஐயோ, தாராளமா வரலாம். தேங்க்யூ so much. எனக்கு அழகா இருக்கா? இன்னைக்கு அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரியில, அதனாலதான். பொண்டாட்டி, எப்படியோ கஷ்டப்பட்டு, அதுவும் 30 வருஷம் கழிச்சு உனக்காக நான் ஒன்னு எழுதி கொண்டு வந்திருக்க. அது என்னன்னு கேக்குறியா? எம் மார்வலஸ். இ
எனர்ஜெட்டிக், வி விக்டோரியஸ், கே கைண்ட், ஐ இன்னசென்ட், பி பிரில்லியன்ட், இ enthusiastic, மில்கவே. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. நீ ஏன் ஸ்கிரிப்ட்ல சொதப்பினாங்கிறத இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நான் இதை பத்திரமா வச்சுப்பேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். சரி எல்லாரும் இருங்க, இன்னொரு டிஷ் பேலன்ஸ் இருக்கு. அப்பா நீங்க இந்த அளவுக்கு எழுதிருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. அட சும்மா இருமா நீ வேற. நான் ஏதோ கைக்கு வந்ததை எழுதி விட்டேன். எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் இங்க வந்துருச்சு பாத்தியா? சரி சரி, எனக்கு இதுல இருந்து 2 கொடுங்க. என்னது? ஆமா, கண்டிப்பா தரோம், தாராளமா சாப்பிடுங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கவனிக்காம வேற என்ன பண்ண முடியும்? இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் ஹஸ்பண்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, சாப்பாடும் காலியாக போகுது. ஏமா நீங்க இப்படி வானத்தை வாங்குறீங்க? சனியம் இன்னைக்கு அம்மா கூட சண்டை போடாதா? மன்னிச்சிருங்கம்மா. நான் இதை எடுத்துக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கு. சரி தின்னுங்க. உங்க அம்மா இன்னைக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஃபுட் ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? அச்சோ, ஐம் சாரி, நான் ஒரு விஷயத்த கார்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்து வரேன், நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. அப்பா அவர் மனசு நோக்குற மாதிரி எதுவும் பேசாதீங்கப்பா. நாங்க அப்படி என்னதான் பேசணும்? இப்ப வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கு. கடவுளே, என்னோட விஷயத்தை மட்டும் மறந்துடணும். சீக்கிரம் சீக்கிரம் வாங்கம்மா. என்னால ஒன்ன மாதிரிலாம் வேகமா நடக்க முடியாதுடா, புரிஞ்சுக்கோ. நீங்க ரெடி ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்டீங்க பாருங்க டைம். பாத்தீங்களா எந்த டைமுக்கு அவங்க வீட்டுக்கு போறோம் பாருங்க. எனக்கு பிடிக்காம தான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அம்மா வேலைங்கிறது தினமும் தான் இருக்கு. ஆனா இது அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல. நம்ம போனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுவும் இல்லாம மிலிட்டரியில நான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆள் அங்க இருந்தா அவங்களுக்கு தானே பெருமை. ஆனா இப்ப என்னோட கவலை என்னன்னா இவ்வளவு நேரம் லேட் ஆனதுனால அவங்க சாப்பிட்டு தூங்கி இருப்பாங்களோங்கிறதா. அதனால கொஞ்சம் வேகமா நடந்து வாங்க. சரி சரி போடா, நான் வரேன். பொண்டாட்டி, நீ ஏன் இத சாப்பிடாம இருக்க? இருங்க சாப்பிடலாம், ஜான் தம்பி வரட்டும். அம்மா ஞாபகம் நான் இருக்குல்ல? எதுவும் பேச மாட்டோம், சுமார். திருமண நாள் வாழ்த்துக்கள். இவனா வந்தா உன்னை யார் வீட்டுக்குள்ள விட்டாங்க? எனக்கு அணை போடுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? வெளியே கேட்டும் திறந்துதான் இருக்கு, உள்ள கதவும் திறந்துதான் இருக்கு. நேரம் வந்துட்டேன். உங்களுடைய முகத்தெல்லாம் பார்த்தாலே புரியுது நான் வந்தது உங்க எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குல்ல. எப்படி மாமா அப்படியே டக்கர் ஆகுறல செல்லாகட்டி? எந்த வித்தியாசமும் தெரியல முசவர், நீ பாக்குறதுக்கு அப்படியே தான் இருக்க, ஒரு வித்தியாசமும் இல்ல. குசும்பி, உனக்கு நிஜமாவே எதுவுமே தெரியலையா? நான் இந்த மாதிரி எதிர்பார்த்தேன். வாங்க மிஸ்டர் ஆரடி காத்தே, நீங்க வருவீங்கன்னு எனக்கு முதல்ல தெரியாதே. என்ன வரும்போதே அழகான ஃப்ளவர் பொக்கே தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்கன்னு உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. நீங்க லைலா சார்பா வந்திருக்கீங்களா? ஏன்னா சனம் சார்பா நான் வந்திருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அவளை விட்டு கொடுப்பேன்? இருந்தாலும் உங்களை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன்? எப்ப பார்த்தாலும் இவளுக்கு என்ன பிடிக்கல சொல்லிட்டு இருக்கா குசும்பி. முசாஃபர் அமைதியா இரு. நான் இந்த பொக்கே இந்த கப்பலுக்கு தான் கொண்டு வந்தேன். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you so much. என்ன வரும்போது ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தம்பி. இதெல்லாம் சனமுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்தாங்கோ. மாமா மேல இவ்வளவு அன்பா காட்டுறது வலிக்குதுடாப்பா. அட என்ன நடக்குதுங்க? வந்திருக்கிறது யாரு? என் பொண்ணுங்க வேலை செய்யற இடத்தோட பாஸ் இவரு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு எல்லாமே ரொம்ப வேடிக்கையா நடக்குது. இந்த நாள் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா என்னாச்சுமா? என்னமாச்சு? அம்மா ஆண்டி என்னாச்சு? மாட்டிக்கிச்சு ஏதோ. ஐயோ என்னம்மா, அதுக்குள்ள நான் மோதிரம் வச்சிருந்தேன். என்ன நீங்க சாப்பாடு கொடுத்து ஒரு நிமிஷம். சீக்கிரம் போங்க. மோதிரத்தை வாங்கி அதுக்குள்ள வச்சு அதை அப்படியே சாப்பிட்டுட்டா. சீக்கிரம். அம்மா அதை கடிச்சு சாப்பிடுவாங்கன்னு நினைச்சிருக்காரு. ஆனா அது அப்படியே அவங்க முழுங்கிட்டாங்க. அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமா போங்க.
இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. போயிடலாம் போயிடலாம் நடந்தது ஒண்ணுல மாதிரி பயப்படாத ஒன்னும் ஆகாது உனக்கு ஆசாசியா வாங்கி வச்சு மத்த போகிறது உன்னால நான் எந்த மூலையில உட்கார்ந்துட்டு வரேன்னு பாரு. உனக்கு ஒன்னும் ஆகாதமா நான் மூச்சு பாத்துக்கிறேன் விட முடியுமா? வந்தாதீங்க. எதுக்காக வீட்ல இருந்து இத்தனை பேர் கிளம்பி வந்தீங்க? அப்ப நீங்க வீட்லயே இருக்கலாம்ல, நாங்க நான் பாத்துறோம். எப்படி அப்ப காட்டி இல்லாம வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும் நீ ஒன்னும் கவலைப்படாத என் மாமியாருக்கு உடம்பு முடியலங்கிறப்ப நான் எப்படி வராம இருப்பேன்? ஒரு மருமகனா இவங்களை கூட இருந்து பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை பொறுப்பு. உன்னை நாங்க யாருமே வர சொல்லலையே. என்னால சுத்தமா இந்த இடுக்குல உட்கார முடியல. என்னால மூச்சே விட முடியல. யாராவது இந்த ஜன்னலை திறந்து விடுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் பொறுத்துக்கமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் ஆண்டி மோதிரம் உள்ளியும் போகாம வெளியே வராம சென்டர்ல மாட்டிச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க செத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். போறதுக்கு முன்னாடி எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா? ஓ கோரசா ஒன்னா கத்துறீங்களோ? இருங்க உங்க எல்லாரையும் வச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் உள்ள காத்து இல்ல, மூச்சு முட்டுது, அந்த கோத்தை தானே எல்லாரும் கத்துறீங்க. நான் இப்பவே இந்த காரை விட்டு வெளியே போறேன். ஓகே, நான் போய் முனையில நின்னுக்கிறேன். அட்லீஸ்ட் எனக்காவது கொஞ்சம் நல்லா காத்து வரும். உனக்கு ஒண்ணும் இல்லம்மா பொண்ணுல தைரியமா இருங்கம்மா. சீக்கிரம் போகமா எதுவும் முன்னாடி ஆகாது, காப்பாத்தணும் ஒண்ணும் சீக்கிரம் சீக்கிரம் அறியா. போ, ஜான். அம்மா பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. தலைகீழ இப்படி சாஞ்சு முயற்சி பண்ணி பாருங்க, உள்ள ஏதாவது போகும்ல. இல்லனா அந்த கையை விட்டு வெளியே எடுங்க. நல்லா மூச்சு உள்ள எடுத்துக்கோ அப்படியே வாதி எடுத்துரு முடியல, காத்து வரலையே. சனே அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா நான் வேணா வண்டியை ஓரமா பார்க் பண்ணட்டுமா அவசரப்பட்டு நீங்க நிறுத்திடலாம் வேணாம். நான் ஏதாவது சமாளிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருங்க. ஷோர் தானா ஷியோர் தான். Okay. அம்மா நான் தான் சொன்னல, இப்படி தலைகீழ படுத்தீங்கன்னா மோதிரம் உள்ள போயிடும். வாய மூடுறியா அப்படிலாம் பண்ண முடியாது என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு எனக்கு பயமா இருக்கு நீ வாந்தி எடுத்தா கூட வந்துருமா அந்த மோதிரம்